ஒரு பேசும் பொருளா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவரோட கூலி ஆகஸ்ட் 14 வரப்போகுது. ஜெயிலர் ஷூட்டிங் வந்து கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த 20 நாள் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கேரளால ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அது என்ன போதா தலைவருடைய அடுத்த படம் யாரு வந்து டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வினோத் ஜனநாயகம் இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணிருக்க வினோத் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேர் வந்து அடிப்படுது. அவருடைய கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களிடம் வந்து தலைவரிடம் வந்து சொல்லியிருக்காங்க. தலைவர் வந்து தலைவருக்கும் பிடிச்சி போக, சௌந்தர்யா மேடமுக்கும் பிடிச்சி போக, அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து அவர் தான் இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக நம்ம வந்து அருண்குமார் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு. அவரும் வந்து பரிசீலனை இருக்காங்க. இந்த 2 டைரக்டர்ல யார் வந்து அடுத்து தலைவர் கூட படம் பண்ண போறாங்கிறது தான் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்க டாபிக். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படம் டைரக்ட் ஆக போகுது. இந்த படம் வந்து தயாரிக்கப்பட போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலி மிகப்பெரிய வெற்றி, ஜெயிலர் 2 மிகப்பெரிய வெற்றி. இந்த 2 வெற்றிகளுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் எவ்வளவு பெரிய பொருட்செலவுல இருக்கும் அப்படிங்கறத இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டெல்லாம் ஏகப்பட்ட ரெக்கார்டை கூலியும் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஜெயிலர் 2 கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறப்போகுது. இதுல முதன்மையாக வந்து யார் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வினோத் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. வினோத் அவர்கள் வந்து சொன்ன கதை வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் சௌந்தர்யா மேடம் அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உறுதியாச்சு அப்படின்னா வேற லெவலா இருக்க போது 2027 வெயிட் பண்ணி பார்ப்போம்.